நம்ம தமிழ் ஜனங்க போய் இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க. ஆமாங்க ஐயா. இல்லை, கண்டிப்பாங்க ஐயா. ஆனால் அவன் ஏன் வந்தான், எதுக்கு சுட்டான், திடீர்னு எப்படி வந்தான், எதுவும் தெரியாது. ஆமாம். ஆனால் வெளியே வந்தோம் சூப்பராக இருக்குதுப்பா படம், இவனுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. கண்டிப்பாங்க இல்லையா? ஆமாங்க. ஆனால் தமிழ் படத்துக்கு காரணங்கள் தெரியும். ஆமாம். நல்லா இல்லையா? அது என்னையா நடிகை இப்போ கதையாக ஏற்றுக்கிறான் அப்படின்ட்டுவான். அது புரியாததால் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் படம் போய் பாருங்கள் அப்படின்ட்டுவான். அது மாதிரி ஜனங்கள் என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்க பேசின ஆன்மீகங்கள் மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாங்க. புரியாமல் போனதால் மத மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆமாங்க. இல்லைன்னா இந்து மதத்தில் இருக்கிற புனித தன்மை உலகத்தில் எந்த மதத்துலையும் கிடையாது. உண்மைங்க. எல்லா மதமும் மதத்தை வழிபடுது, இந்து மதம் மட்டும்தான் கடவுளை வழிபடுது. ஒரு கிறிஸ்டின் வந்து இது கடவுளுங்கன்னா அத்தை கையெழுத்து கும்பிடுவான், இந்துக்களுக்கு மட்டும்தான் அந்த பக்குவம் உண்டு. ஒரு முஸ்லீம் வந்து இது அல்லாங்கன்னா கையெழுத்து கும்பிடுவான், அந்த பக்குவம் உண்டு. மற்றவன் எவனும் கும்பிட மாட்டான். அப்போது தெய்வம்ன்றது உலகத்துக்கு பொதுவானது, தெய்வம்ன்றது ஜாதி மதம் இல்லாதது, தெய்வம்ன்றதுக்கு அதுக்கு நாடு மொழி கிடையாது இல்லாதது. அப்படிப்பட்டதை எல்லாரும் வழிபடணும்னு சொல்கிறது தான் தெய்வ வழிபாடு. மதத்துக்குள்ளவோ ஜாதிக்குள்ளவோ கட்டுப்பாட்டில் இருக்கிறது கடவுள் வழிபாடு இல்லாது. அது ஒரு மத வழிபாடு, அது ஒரு ஜாதி வழிபாடு. ஆனால் அந்த மாதிரி பேசுறதால அது என்ன போச்சு, ஜனங்களுக்கு புரியல எது கடவுள் வழிபாடு, எது உண்மை, எது பொய்ன்னு புரியாமல் போயிடுச்சு. இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா உண்மையை பேசணும், கற்பனையை பேசக்கூடாது. கடவுளை கற்பனையில் தேடாதீங்க, நிஜத்தில் தேடுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறான். அதை தேடி எடுக்கணும், கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் அதை விட வழி எதுவுமே கிடையாது. ஏன்னா கடவுள் எங்கேயாவது அட்ரஸ் கொடுத்துக்கிறேன்னா இந்த ஊரில் இருக்கிறேன் என்னை வந்து பாருன்ட்டு எங்கே போய் தேடுறது அவனை? அதனால் சொன்னான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்ன கடவுள்ன்ற பொருளை தேடி செத்தவன் எவ்வளோனே எண்ண முடியாதான்ட்டான். ஆனால் ஒருத்தனும் கடவுளை பார்க்க முடியலடான்ட்டான். சரி, பார்க்க முடியாத கடவுளை ஏன் பார்த்தேன்னு பார்க்கலாம்பா. எப்படி பார்க்கணும்? உனக்குள்ளே பார்க்கணும். அதனால் சொன்னால், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தோடும் அருள் தரித்த பாதம். நீ உனக்குள்ளே தேடினா கடவுளை நீ பார்க்கலாண்டா. ஆட்டை மனுஷன் தோல் மேலே போட்டுனா ஆடு காணும் தேடின மாதிரி கடவுளை தனக்குள்ளே வச்சுன்னு கடவுளை தேடிங்கிறான்டா வெளியே. அதனால் நான் சொல்லிக்கிறேன், கடவுள் உனக்குள்ளகிறார், நீ தேடு. நீ இல்லைன்னா கடவுளே இல்லை. மனுஷன் இல்லைன்னா கடவுள் எங்கே இருக்கான்? புலி போய் ஒரு கடவுள் இருக்குதுங்க, கடவுள் வழிபாடு பண்ணுறாங்கன்னு பண்ணுமா? புலி போய் ஒரு கோயில், யானை போய் ஒரு கோயில் கட்டிக்குமா? கட்டாது. மனிதன் தான் தனக்கு தானே கடவுள்னு ஒரு கோயிலை கட்டி தானே கடவுளாக போய் அதை வழிபட்டுன்னுக்கிறான். அதனாலே சொன்னான், அவன் அருளாலே அவன் தாழ் தோழுது இல்லையா? கோயில் வந்து கடவுள் எங்கன்னா கட்டின்னு இருக்கிறார பெரிய கோயில்? மனுஷன் தான் கட்டினான். மனுஷனுக்குள்ளே கடவுளுக்குறான். அது அவனே கட்டிட்டு அவனே அங்கே ஊந்து கும்பிட்டான். அதனால் சொன்னான், அவன் அருளாலே அவன் தாழ் தோழுது. அப்போது அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் வேற்றுமை இல்லாத வாழணும், அன்போடு வாழணும். ஜாதி மதத்துக்கு அங்கே இடமே கிடையாது. எல்லாரும் உயர்ந்தவன், உலகத்தில் உயர்ந்தவன் மனிதன் தான், அதுக்கு அர்த்தம் தான் கடவுள். அப்படிப்பட்ட மனிதன் அன்போடு வாழ்ந்தால் கடவுள் வழிபாட்டுக்கு போகலாம். இதான்பா என்னுடைய அறிவுரை. வந்து ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு என்னுடைய குறிக்கோளெல்லாம் நான் ஆத்மா வணக்கம்னு எல்லாரும் நமஸ்காரங்க, வணக்கங்க, குட் மார்னிங்க, குட் ஈவினிங்க, அப்படின்னு சொல்லுவான். நான் எல்லாம் சொல்ல ஆத்மா வணக்கம்ன்றேன். ஏன்னா அழியிற பொருளுக்கு நான் வணக்கம் சொல்கிறது இல்லை, அழியாத ஆன்மாவுக்கு வணக்கம் சொல்லினுங்கிறேன். அதனால் ஆத்மா வந்து அழியாத பொருள், ஆண்டவனால் படைக்கப்பட்ட பொருள். மீதெல்லாம் மனிதனால் இந்த உடல் வந்து அப்பா அம்மாவால் படைக்கப்பட்டது, இது அழிஞ்சு போயிடும். ஆண்டவனால் படைக்கப்பட்ட பொருள் எதுவுமே அழியாது. சூரியன் அழிக்க முடியுமா? பூமியை அழிக்க முடியுமா? வானத்தை அழிக்க முடியுமா? மனிதனை படைத்ததெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அழியும். வேத நூல்கள் பல கோடி வந்தது, எல்லாம் மனிதன் எழுதுனதெல்லாம் அழியும். இறைவன் எழுதுனது அழியாது. இறைவன் எழுதுனதான் மனித வேதம். மனிதனை இறைவன் வேதமாகவே படைச்சிட்டான். வேதம் எங்கேருந்து உருவாச்சு? மனிதன்கிட்ட இருந்து தானே. அந்த வேதமாகவே உருவாக்குறது இறைவன் தான். உன்னை வேத நூலாகவே வைக்கிறேன், உலகத்துக்கு நன்மை செய்டான்ட்டு.
அதனால் எனக்கு ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் கிடையாது. யார் ஒன்றாலும் வரலாம், யார் ஒன்றாலும் பேசலாம். சரிங்க. நான் பணக்காரங்கிட்ட பேசுவேன், ஏழைக்கிட்ட பேச மாட்டேன்லாம் எனக்கு கிடையாது. எல்லா மக்களும் மனிதர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அதான் என்னுடைய குறிக்கோள். உண்மைங்க ஐயா, உண்மைங்க. முதல்ல நம்ம நார்மலாக மனிதர்கள்கிட்டேருந்து நம்ம படிப்படியாக போனோம்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கிறோன்னா, நாம் வேறு இறைவன் வேறு என்று ஒரு பக்கம் யோசிக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் நாமும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் இறைவன் படைப்பு தான் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரோம். அதுக்கப்புறம் நானே நீ, நீயே நான் என்று ஒரு பக்கம் பேசுகிறோம். ஸோ இந்த 3 மனோபாவங்களில் எப்படி கடந்து எப்படி எடுத்துக்கணும், ஒவ்வொரு பக்குவத்துக்கு அதுக்கு நிலை எப்படி இருக்கணும்? சாதாரண குழந்தைகளாக இருக்கும்போது வீட்டில் பிறந்தவுடனே பக்கத்து வீட்டுக்காரு அவங்க அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறதில்ல. எல்லாரையும் அம்மான்ட்டு எல்லாரையும் அண்ணன் தம்பின்ட்டு அது ஒரு பருவம். ஆனால் அது வளர வளர மனம் வந்த உடனே என் வீடு, என் பொண்டாட்டி, எங்கள் அம்மா, என் அப்பா, அவங்க வேறு அப்படின்றது உருவாகி போகுது. இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட உடனே கடவுள் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, கடவுளுடைய படைப்பு தான் நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு ஆகிப்போகிறோம். அதனால்தான் சிவாய்க்கு பட்டினத்தார் சொல்லுவார், கடவுள்ன்றது நீ மண்ணில் எப்போ பிறந்தியோ அன்றைக்கே கடவுள் உனக்குள்ளே புகுந்துட்டான், கடவுளுடைய செயல் உனக்குள்ளே புகுந்துட்டு. ஆனால் இந்த பழாப்போன மனம் அதை ஏற்றுக்க மறுக்குது. ஏன்னா உலக வாழ்க்கையே இதுக்கு சுகம் அடையாளம். அந்த உலக வாழ்க்கை சுகத்திலேயே இது ஈடுபடுறதை தவிர நிஜ பொருளை அறிய விரும்புறதில்லை. விரும்பாத்தால என்ன ஆகுதுன்னா கடவுள் வேறு நான் வேறுன்றது நினைக்குது. ஆனால் இந்த நிஜ பொருளை உணர ஆரம்பித்த உடனே இல்லை கடவுளும் நான் தான், நானே கடவுள் அப்படின்ற நிலைக்கு அது வந்துடுது. அப்போ அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா ஞான நிலையில் வரும். அது அதனால் சொல்கிறாரு, உனக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன், ஆனால் எனக்குள்ளே நீ தான் இருந்துக்கிற. ஆனால் இதை நான் தெரிஞ்சிக்காமையே மூடத்தனமாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் எப்போ அது தெரியும்? தனக்குள்ளே தான் உலாவும் போது தான் கடவுள் தனக்குள்ளே உலாவினுக்கிறான்றது தெரியும். ஆனால் தனக்குள்ளே தான் உலாவாத வரைக்கும் கடவுள் தனக்குள்ளே இருக்கிறான்னு தெரியாது. நான் ஒரு உயிர், நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஜீவன் அப்படின்னு தான் வாழறான். இப்போது செத்து போன உடனே ஒருத்தன் சொல்கிறான் ஜீவன் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்றான். ஒருத்தன் சொல்கிறான் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்கன்றான். ஒருத்தன் சொல்கிறான் உயிர் போயிடுச்சுங்கன்னான். அப்போது அவன் மனநிலைக்கு எப்படி தோணுதோ, அவன் எதை பேசி பழகினானோ அதையே அவன் சொல்கிறான். அப்போது இந்த கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்ற நிலை எப்போ கிடைக்குது? மனிதன் தன்னை தான் உணர்ந்து தனக்குள்ளே தன்னை அறிஞ்ச போது தான் கடவுளும் நானும் ஒன்று தான். நான் அதனால தான் பல வீடியோக்குள்ளே கடவுள் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற தேடுங்கோ தேடுங்கோ தேடுங்கோன்னு சொல்கிறேன். கடவுள் வெளி உலகத்திலே இல்லை. இந்த இறை பட்சி இறை தேடுது. இறை என்ன? உணவு இல்லையா? அதான உணவு. அப்போது இறைவன் என்னவாக இருக்கிறான் உலகத்தில் அப்படின்னா இறையாகவே இருக்கிறான், இறைவனாகவே இருக்கிறான், உணவாகவே இருக்கிறான், உயிராகவே இருக்கிறான். உணவுன்னு ஒன்று இல்லை, இல்லை இறைன்னு ஒன்று இல்லை, இறைவன்னு ஒன்று இல்லை, மனிதன் ஒன்று இல்லை. அப்போ மனிதனுக்கு தேவையானதுன்னா இறை தேடணும், அவன் இறைவனையும் தேடணும், அவனுக்கு உணவு தேடணும், அந்த உணவை படைத்த இறைவனையும் தேடணும். எந்த ஒரு உணவையும் நீ செய்து சாப்பிட முடியாது, இறைவன் படைப்பில் தான் நீ செய்து சாப்பிடுவார். அப்போ நீ உயிரோடு வாழணும்னா இறை வேணும், அந்த இறை இருந்தாலும் நீ வாழ முடியும். ஆனால் அந்த இறை படைத்தது இறைவன், அந்த இறைவனையும் நீ இறையை சாப்பிட்ட உடனே இறைவனையும் நினைக்கணும். ஆனால் பட்சிகள் இறை மட்டும்தான் தேடும், இறைவனை தேடாது. ஏன்னா அதுக்கு இறைவன் தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறையும் தெரியும், இறைவனும் தெரியும், இல்லையா? அப்படிப்பட்ட இறைவனை எவன் ஒருத்தன் புனிதமாக தேடுறானோ அவன் காலடியை தொட்டு கும்பிட்றதுல தப்பே கிடையாது. அதெல்லாம் மாணிக்க வாசகர் சொன்னார், நான் எதை கண்டம் பயப்பட மாட்டேன், கத்தி எடுத்து பயப்பட மாட்டேன்டா, பேய் வருது பயப்பட மாட்டேன்டா, காட்டேரி வருது பயப்பட மாட்டேன்டா, கள்ளம் வரான் பயப்பட மாட்டேன், ஆனால் கடவுளை கையெழுத்து கும்பிட்றவன் காலடியில் பயப்படுவோண்டா நான் அப்படின்றான். ஏன்னா உலகத்தில் உயர்ந்த பொருள் அது,
அது என்ன ஜாதி? 1000 மதங்கள் இருக்குது உலகத்தில். கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர்? கடவுள் எந்த ஜாதியை சார்ந்தவர்? எந்த இனத்தை சார்ந்தவர்? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு பொருளுக்கு ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு, பல வழிபாடுகளை வச்சு நம்ம கெடுத்து குடிசவராக்கின்னுக்கிறோம். கடவுளுக்கு ஜாதி மதமே கிடையாது. அவன் ஒரு பொதுவான பொருள். அது அதை வழிபட எல்லாருக்கும் உரிமை உண்டு. எந்த ஜாதி, இந்த ஜாதி கும்பிடணும், அந்த ஜாதி கும்பிடணும்லாம் கிடையாது. உயர்ந்த ஜாதி கும்பிட்றதால கடவுள் வர மாட்டான், தாழ்ந்த ஜாதி கும்பிடாதால கடவுள் விட்டுறவும் மாட்டான். எல்லா உயிரினும் வாழற அத்தனை மனிதருக்கும் இறைவன் உண்டு. அப்படிப்பட்ட இறைவனையும் தேடுறதுதான் மனிதனுடைய வழிபாடுப்பா. அதை தெரிஞ்சுக்கினான்னா கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்றத உணர்வோம். விஞ்ஞானி மெய்ஞானின்னு சொல்கிறோம். நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உடல் தான் நான் என்று சொல்கிறவங்கள அஞ்ஞானின்னு சொல்கிறாங்க, இந்த உயிர் தான் நான் என்று உருவாடுறவங்கள மெய்ஞானின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உயிர் தான் நான் என்ற உணர்வு ஏன் எல்லாருக்குமே தோன்றதில்லைங்க சாதாரணமாக? மனிதன் யார் ஒருத்தருமே தனக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை இயக்குது, அதனால தான் நம்ம இயங்குகிறோம் அப்படின்றத எவனுமே நினைக்கிறதில்லை. நான் இருக்கிறேங்க அப்படின்ட்டு இந்த உடலை மட்டும்தான் அவனுக்கு அடையாள பொருளாக இருக்குது. இந்த அடையாள பொருளை வச்சுன்னுக்கிறதால இவன் உள்ளக்கிற மெய்ப்பொருளை மறந்துட்டான். அதனால் இவனுக்கு நானுன்றது இந்த உடல். அப்போ நானுன்ற இந்த உடல் மேலே அவனுக்கு பற்று ஏற்படும் போது நீன்ற ஒரு ஆணவம் அங்கே ஏற்படும். நானுன்ற உடல் மேலே ஏற்படுற பற்றால் நீன்ற ஒரு பொருளும் ஏற்படும். நான் இல்லைன்னா நீ இல்லையே. அப்போது நானுன்ற பொருள் உயிர் மேலே இருந்ததுன்னா நான் தான் நீ தான் நானுன்ற தெரியும். ஆனால் உடல் மேலே ஏறும்போது ஏற்றத்தாழ்வு உண்டு. உடலுக்கு, உயிருக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது என்ன நினைக்கிறான்னா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்த உன்னை கும்பிட்றேன் அப்படின்னு வேறுபாடுகள் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும். ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வேறுபாடு வராது. ஏன்னா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே, இல்லையா? அதனால தான் சொன்னாங்க எல்லா உயிரும் இன்புற்று இருக்குன்னாரு. எல்லாரும் ஒரு உயிர் தான். உடலை யாரும் பேசலை, எந்த மகானும் உடலை பற்றி பேசலை. எல்லா மகான்களும் உயிரை பற்றி பேசணும். ஆனால் இவனுக்கு உயிரை பற்றி நினைக்கிற நேரம் இல்லை. இவனுக்கு உடலே பெருசாக தெரியுது, உடலே அடையாள பொருளாகுது, உடலே நிஜமாக தெரியுது. அதனால் இவன் உயிரை நம்புறவனுக்கு மெய்ப்பொருள் தெரியல, பொய்ப்பொருள் தெரியுது. அதனால் சொல்கிறான், வெங்காயம் நாற்றுட்டு வெகு நாளாய் காத்திருந்து. இந்த உடலை வளர்ந்ததுலேருந்து வெண்காயம், வெங்காயம் இல்லை, ஆனால் பாட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயத்தை சொன்னார் அப்படின்னு நினச்சிப்பீங்க. வெண்காயம், வெண்காயம்ன்றது உயிர். அப்போ இது இளமையிலேருந்து ரொம்ப நாளாக நான் காத்திருந்தேன் இதை பிடிக்கிறதுக்காக. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், வளர்ந்த உடனே வெங்காயத்தை விட்டு மேல் தோல் துன்றலோ எனக்கு சாவு வந்துடுச்சுன்றார். எதை பிடிக்கணும்னு இவ்வளோ நாள் வளர்த்தனோ அதை சாப்பிடல நான், மேல் தோலை துண்ணேன், சாவு வந்துடுச்சு எனக்கு. ஆனால் இந்த மேல் தோலை விட்டுட்டு வெண்காயத்தை பிடிச்சேன்னா வெகு நாள் வாழ்ந்திருப்பேனே அப்படின்றார். அப்போது வெண்காயம்ன்றது வெங்காயத்தை எடுத்துக்கூடாது. மகான்கள் அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ முட்டாள்தனமாலாம் எந்த மகானும் சொல்லலை. வெண்காயம், வெண்காயம்னா உள்ளே இருக்குது அழியா பொருள், அது மேல் பொருள் அழியிற பொருள். இந்த காயத்துக்கு சூட்சம உடல் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். புலன்கள், கண் இருக்குது ஆனால் பார்வை இல்லை, இல்லை, ஆனால் கண் இருந்துன்னு தெரியலையே. அப்போது கண் இருக்குது பார்வை இல்லை. ஏன் இல்லை? கண்ணுக்குள்ள இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை, கண் இருக்கிற கர்மேந்திரியம் தெரியுது வெளியே. காது இருக்குது ஆனால் கூப்பிட்டா காது கேட்கல. ஏன் கேட்கல? காது இருக்குது, கேட்கணுமே, கேட்கல. அப்போ கண்ணுக்குள்ள இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை, காதுக்குள்ள இருக்குது. காது வெளியே இருக்கிற காதுக்கு கர்மேந்திரியம் இருக்குது, அதனால் அது வேலை செய்யலை. அதே மாதிரி உடலில் ஸ்தூல தேகம், சூட்சம தேகம். ஸ்தூல தேகம்ன்றது கர்மேந்திரியம், அடையாள பொருள். உள்ளே இருக்கிற சூட்சம தேகம் ஞானேந்திரியம், அது அடையாளமற்ற பொருள். இந்த அடையாளமற்ற பொருளை பிடிக்கணும். பிடிச்சால்தான் அவனுக்கு உண்மை தெரியும். அடையாளமற்ற பொருளை எவன் ஒருத்தன் நம்பி இருக்கிறானோ அவனுக்கு உண்மைகள் விளங்காது சாமி.
இப்போ சிலர் நம்ம இப்போ மனுஷங்களை பார்த்தா அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றோம். நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். சரி. உயிரோடு இருக்கிறதுனால தான் நடமாடுறோம். சரி. ஆனால் ஞானிகள்லாம் சொல்றாங்க அவங்க உயிரா இருந்தாங்க. அவங்க உயிரோட இருக்கிறத விட உயிரா இருந்தாங்களா எப்படின்னு அது? ஞானிகள் காலையில் கூட சொன்னேன்ப்பா. ஆமாங்க. மனுஷன் வந்து உடலையும் உயிரையும் நம்பி வாழறது. உடலையும் உயிரையும் நம்பி வாழறவன் மனுஷன். உயிர் இயக்குது, உடல் இயங்குது. இது ரெண்டு பொருள் தான் தெரியும். ஆமாங்க. அப்போ இந்த உயிரும் உடலும் இயங்கும் போது அவனுக்கு மனமும் இயங்குது. மனம் இயங்கிறதுக்கு காரணம்னா புலன் இயங்குது. புலன் இயங்கிறதுக்கு காரணம்னா ரெண்டு சுவாசம் இயங்குது. அப்போது இந்த சுவாசம் அடங்குச்சுன்னா புலன் அடங்கிடும். புலன் அடங்கிச்சுன்னா மனம் அடங்கிடும். மனம் அடங்கிச்சுன்னா உடலையும் மறைப்பான், உயிரையும் மறைப்பான், வேற இன்னொரு உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு நினைப்பான். அந்த உயர்ந்த பொருளை கூட உறவாடுறதான் மகான்களுடைய நிலை. ஆன்மாவோடு அவன் உயிரோட உறவாடுறவங்க கிடையாது. உயிர் தான் பிறந்த குழந்தைக்கு நாய்க்கு நரிக்கு எல்லாம் கொடுத்தானுக்குது. அது கூட தானே உயிரோட உலாவிக்குது. அது ஒரு அதிசயம் கிடையாது. ஆனால் ஆன்மாவோட உலாவ முடியாது மனுஷனால். அந்த ஆன்மாவோட உலாவணும்னு சொன்னால் அவன் பல முயற்சிகளை பண்ணி அதில் முன்னேறணும். அதுக்கு பிறவி தொடர்பும் தேவைப்படுதுங்க. ஒரு பிறவியில் போய் அதை அறிஞ்சிட முடியாது. சரி. அதனால் அந்த மகான்கள் வந்து ஆன்மாவோட உறவாடுறான். அந்த உறவு எதுக்காக ஆடுறான்னா இறைவன்கிட்டேருந்து செய்தியை சேகரிக்கிறான். அந்த இறைவன்கிட்டேருந்து சேகரித்த செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்கிறான். அந்த மக்களுக்கு சொல்லும்போது மக்களை நல்வழிப்படுத்தத்தான் ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்துலேயும் உலகத்துக்கு வந்துக்கின்னுக்கிறான். இறைவனே அதை அமைச்சின்னுக்கிறான். இப்போ நான் செத்து போயிட்டேன். என்னுடைய பிறப்பு நானே தான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு தாயும் தகப்பனும் புணரல் பண்ணுறான், அதில் போய் நான் போடுறேன், நான் பிறந்துடுறேன் உலகத்தில். அப்போ என்னுடைய பிறப்பு என்னுடைய இறப்பு நான் தான் முடிவு பண்ணுறேன். ஆனால் மகான்களுடைய பிறப்பை மகான் முடிவு பண்ணுறது இல்லை, இறைவன் முடிவு பண்ணுறான். இந்த உலகத்தில் இந்த இடத்துல நீ தேவைப்படுற, இந்த உலகத்தில் இந்த இடத்துல போய் இந்த மக்களை நல்வழிப்படுத்து, இந்த உலகத்துக்கு நல்ல வழிகளை சொல்லு. அது உன்னுடைய கடமைகள் முடிஞ்ச உடனே நீ என்னை வந்து சேரு. அப்போது அந்த மகான் வந்ததும் இறைவங்கிட்டேருந்து, போய் மறுபடியும் சேர போதும் இறைவங்கிட்டேருந்து. ஆனால் இந்த மனுஷன் பிறப்பு எடுத்ததும் என்னாலேயே, மரணம் அடைஞ்சதும் என்னாலேயே. அப்போ ரெண்டுமே முடிவு இங்கே பூமிக்குள்ளவே நடக்குது, இறைவங்கிட்ட நடக்குது. அதனால் மகான்களுடைய நிலை உயர்ந்த நிலை, மனிதனுடைய நிலை தாழ்ந்த நிலைப்பா. உயர்ந்த நிலைக்கு போனோம் தான் பேசிக்கிறேன். அது இந்த யோக பயிற்சியால் மட்டும்தான் போகும். அதை தவிர வேறு எதாலையும் போக முடியாது. நீ தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்த? எதால் வந்த? உடலால் வர முடியுமா? வர முடியாது. வர முடியாது. உயிர் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வராது, தாய் கர்ப்பத்தில் செத்து போயிடும். ஆமாம். தாய் கர்ப்பத்தில் அது செத்துதுன்னா தாயும் கொண்டுடும். அப்போது உயிரால் தான் இந்த உலகத்துக்கு வந்தது. இந்த உயிரை கொண்டு தான் கடவுளையும் அடையணும். உயிர்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி, அதுலேருந்து ஏறி போயிடணும். ஏறி போயிட்டு இறைவன் அடையணும். அந்த உயிர்ன்றதுக்கு யோகம் தேவை. உயிரை அறியணும், உடலை மறக்கணும். அப்படி உயிரை அறிஞ்சு உடலை மறக்கும் போது தான் யோகத்தினுடைய முழு நிலை கிடைக்கும். அந்த முழு நிலை கிடைச்சால் தான் ஞான பாதை தெரியும். அந்த ஞான பாதையில் பயணம் பண்ணால் தான் இறைவன் இருக்கிற வழி தெரியும். அந்த வழியில் பயணம் பண்ண முடியும். அதுக்கு இவ்வளவும் தேவைப்படுதுங்க. அதுக்கு ஒரு நல்ல குருவும் தேவைப்படுறான். கண்ட குருவெல்லாம் போனீங்கன்னா கண்ணாபண்ணமாக தான் போகணும். ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லை. அவன் அனுபவிச்சதை வரைக்கும் சொல்ல போகிறான். அப்போ நீயும் போக முடியாது, அவனும் போக முடியாது, தடுமாறிடுவான். சரியான, அதனால தான் அப்போவே சொன்னான், மெய் குருவை நாடி போடணும். அதனால தான் திருமூலர் சொன்னார், மெய் குருவின் வார்த்தை கேட்டல், மெய் குருவின் மேனி தரிசித்தல் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். அதனால் உண்மையான குருக்கிட்ட போகணும், உண்மையான குருவை தேர்ந்தெடுக்கணும், அவர் சொன்ன பாதையில் கரெக்டாக பயணம் பண்ணணும். அதனால தான் திருமூலர் சொன்னார், ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுண்டு. உலகிற ஆன்மா தங்கமாக இந்த ஒரு தவறும் செய்யாதது, ஒரு பாவத்தையும் அறியாதது. ஆனால் அது வந்து இந்த புலன்களால் இந்த மூச்சு உலகம் ஃபுல்லாக சுற்றுது. உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் இழுத்துன்னு வந்து வைக்குது, ஆசைகளை உருவாக்குது, உருவாக்கி அவனுடைய வாழ்க்கையை அழிக்குது. அப்போ இது அடங்கணுன்னா மூச்சு அடங்கணும். அப்போ மூச்சு அடங்கணுன்னா இது யாரால் அடங்க முடியும்? நல்ல குருக்கிட்ட போனால் தாண்டா அடங்கும். அவன் சொன்னபடி நடந்தால் தான் அடங்கும்.
போனதால் அடங்க. அதனால் சொல்கிறேன், ஆரிய நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. ஆமாங்க. அந்த குரு சொன்ன மாதிரி போனீங்கன்னா அதை தேர்த்து பிடிச்சிட முடியும், இல்லைன்னா உன்னால் பிடிக்க முடியாது. இதை அப்படியே அழுக்கணி சித்தர் சொன்னார். எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம்பாரமடி வீதியிலே தான் மாதிரி கட்டா கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கே அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தாலும் ஆகாதோன்னு. இதை பிடிக்கிறது கஷ்டம்னு விட்டுட்டு செத்து தெருவோரம் கிடப்படா, ரோட்டில் எடுத்துன்னு போட்டுருவாங்க. எவ்வளோ பேர் பணக்காரன் இருந்தாலும் நான் ரோட்டில் போடுவாங்க சாவு எடுத்துன்னு. அப்படி போட்டுருவாங்க உன்னை. அப்படி போடக்கூடாதுன்னா நீ அதை பிடிக்கணும். அது எப்படி பார்ப்ப? கட்டாத கயத்தால் உன் மனசாலேயும் உன் மனசை கட்டுறான்னார். அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இதை நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கூட சொன்னேன். ஒவ்வொரு மகான்களும் சொன்ன வார்த்தைகள் பொய்யே கிடையாது. ஆனால் அந்த மெய்யான விஷயத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் இப்போ செய்யுள் வடிவில் இருந்துச்சு. அதனால் சொன்ன கல்வெட்டு ஏதோ காலத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னே எழுதின கல்வெட்டெல்லாம் கூட படிக்க ஆள் இருக்குது. இந்த மகான்கள் செய்யுள் வடிவத்தில் எழுதுனதை கொஞ்சம் நல்ல சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி எழுதி மக்களுக்கு கொடுத்தா எல்லா உண்மையும் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பே, பாதாளத்தில் குடிபுகும் போதே தலை வாங்கும் பாம்பேன்னு பாம்பாட்டி பண்ணார். இது ஒன்றும் புரியாது. இதை அப்படியே கண்ணதாசன் எடுத்து ரொம்ப அழகாக அதை சித்தரித்து கொடுத்த மாதிரி, நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி. இது மக்களுக்கு இப்போ கேட்கும்போது ஓ இப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் பாம்பாட்டி சித்தர் பாடின பாடல் புரியல. அப்போது இதை யாருக்கு புரியும்? இந்த ஆராய்ச்சி பண்ணுறவனுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இதை நல்ல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க, அற்புதமானவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த இலக்கிய மகான்கள் பாடல்கள் எல்லாம் சாதாரண பேசுகிற தமிழில் போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் உண்மையை புரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா அது புரியாமையே போயிடும். அது மகான்கள் பற்றி சொல்கிறப்போ நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க, உடலை மறந்து உயிரை நினையுங்கள் என்று. இப்போ உயிரையே நினைக்க நினைக்க நம்மளுக்கு என்ன கைகூடும் பார்த்தா நிஷ்டையும் சமாதியும் கைகூடும் என்று ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு. சமாதியை விட ஒரு பெரிய ஒரு தியான நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உயிரை நினைக்க நினைக்க என்ன நேரிடக்கூடும் ஐயா? மறக்க நேரிடும். அதுதான் நிஷ்டைங்களா? நிஷ்டை வந்துடும். நிஷ்டையினுடைய தன்மை என்ன? இப்போ கனவு நிஷ்டை 2 இருக்குது. எல்லா மக்களும் மனுஷனுடைய நிலை, சராசரி மனுஷனுடைய நிலை 3 நிலையில் தூங்குவான். ஒன்று மூச்சு நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டு நிற்பான். இந்த 3க்கும் பேர் என்ன? ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனா அப்படின்னு இந்த 3 நிலைக்கு பேர். இதை கடந்து 2 நிலைக்கு துரியம் துரியாதீதம். அப்போது சாதாரண மனிதன் கனவு காணும்போது தூக்கத்தில் அந்த கனவுகள் எல்லாம் இருட்டிலேயே நடக்கும். கனவுகள் வெளிச்சத்தில் நடக்காது, இருட்டில் நடக்கும். ஆனால் நிஷ்டையும் கனவு மாதிரி தான். ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே வெளிச்சத்தில் நடக்கும். சரி, இதுதான் நிஷ்டைக்கும் கனவுக்கும், சராசரி கனவுக்கும் வித்தியாசம். அப்போ மனுஷனுக்கு இந்த 3 நிலை, ஜாக்கிரதா, சொப்பனா, உறக்கா 3 நிலையில் தான் மனித வாழ்வு முடியுது. மகானுடைய வாழ்வு துரியம் துரியாதீதம் 5 நிலையில் முடியுது. அப்போ இந்த 5 நிலைக்கு போகும்போது உனக்கு நிஷ்டை ஏற்படுது. இந்த நிஷ்டையை பழக 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 துரியம் ஏற்படுது. இந்த துரியத்தை பழக பழக இறைவனுடைய நிலை ஏற்படுது. இப்படி அந்த 5 நிலை சொல்ல. அடுத்து கம்பளி சட்டை முனி சித்தர் பாடல் சாமி. உற்று நின்ற பல நூலை பார்த்து பார்த்தே உரையா வேதாந்த சித்தாந்தம் என்று பற்றி நின்ற பரவச தானென்றே உண்ணி பாராமல் அலைந்து கேட்டார் அனந்தகோடி, முற்றி நின்ற விடமெங்கே ஞானமெங்கே, பொற்றி நின்ற மேல் மூல தூரியமெங்கே, கூடுவார் மெய்ஞான குரவிதாமே. என்ன சாமி இருக்கு? கூடுதா மெய்ஞான குரவிதாமே. குரலி தானே? குரவி. குரவியா குரலியா? குரவி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அவரு? உற்று நின்ற பல நூலை பார்த்து பார்த்தே. இப்போ நீ படிச்சுன்னு பாரு, அதை தான் அவர் சொல்றாரு. ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கின்னு இந்த நூலில் இறைவன் அடையத்துக்கு வழி இருக்குதா, இதை தூக்கி போட்டது இன்னொரு நூலில் வழி இருக்குதா அப்படின்னு
நூலை தேடின்னு இருப்பான்பா மனுஷன். உண்மையான நூல் எதுன்னு தெரியாது அவனுக்கு. இந்த நூலில் எழுத்து தான் இருக்கும். இன்னொரு நூல் ஒண்ணுக்குது. அந்த நூல் என்னது? இந்த மூச்சு தான் அந்த நூல். இந்த நூலை பிடிக்காம இந்த நூலை படிக்காம எடுத்து வச்சுக்கின்னு பல நூல் படிக்கிறான்பா மனுஷன். இந்த பல நூல் இறைவனை காட்டாது. இறைவனை பற்றின எழுத்து மட்டும்தான் அதில் இருக்கும். இறைவன் அதில் இருக்கிறானா? இல்லை. ஆனால் இந்த நூலில் இறைவன் இருக்கிறான். அப்போ இறைவனை பேசக்கூடிய நூலை பிடிப்பியா, இல்லை இறைவன் இருக்கக்கூடிய நூலை பிடிப்பியா? எந்த நூல்? இறைவன் இருக்கக்கூடிய நூல். அப்போ இந்த புக்கை மூடி வச்சுட்டு இந்த நூலை படி, இந்த நூலை பிடி. இது ஒன்று தான் காப்பாற்றும். அதனால தான் பாடம் வாங்க வரவங்க எல்லாருக்கும் முதல்ல அருணா கயிறு அர்த்தர். ஏன் சாமி குழந்தையில கட்டின கயிறாச்சே, ஏதோ பேரை சொல்லி கட்டின கயிறாச்சேன்னா முதல்ல மனுஷனோட மூடத்தனம் அடியணும். எதுக்கு கட்டினாங்க? எதுக்கு கையிலலாம் கயிறு கட்டி வச்சுக்கிறேன்னா இந்த கயிறு நம்மளை காப்பாற்றும். இது அந்த சாமி கயிறு, இந்த சாமி கயிறு அப்படின்னு பல சாமி கயிறை கட்டி வச்சுக்கிறோம். எந்த சாமி கயிறும் காப்பாற்றாதுப்பா. இறைவன் ஒரு கயிறு சாமி கொடுத்துக்கிறான். அந்த கயிறை மட்டும் பிடிச்சிட்டேன்னா வெளியே நீ எந்த சாமி உன்னை காப்பாற்றுவேனில்ல, இந்த ஒரு சாமி உன்னை காப்பாற்றி உன்னை கரையும் சேர்க்கும். அதனால வெளியே வர நூலெல்லாம் ஐயா வெட்டினாரு. உனக்கு அண்ணா கயிறு அர்த்தாங்களா? எடுத்தாச்சா? சந்தோஷம். இனிமேல் இந்த நூலை மூடி வச்சுட்டு இந்த நூலை பிடிச்சேன்னா கரை சேருவோம். நம்ம எல்லாருக்கும் அதான் சொல்ல வரேன். இதை விட்டு போட்டு வேற எதை பண்ணாலும் அதை தவறு பண்றோம். உரையா வேதாந்த சித்தாந்தம் மென்று பற்றி நின்ற பரவச தானென்றே உன்னி பாராமல் அலைந்து கேட்டார் அனந்த கோடி. முற்றி நின்ற விடமெங்கே நாணமெங்கே, பொற்றி நின்ற மேல் மூல தூரியமெங்கே, கூடுவார் மெயினான குறைவிதாமே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? புக்கை பற்றி சொன்னார், நூலை பற்றி சொன்னார். இப்போ இந்த நூலெல்லாம் படித்தா என்ன ஆகும்னா நமக்கு தேடுதல் அதிகமாகும், ஆர்வம் அதிகமாகும். ஏன்னா நம்ம பெரிய அறிவாளி ஆகிட்டோம். புக்கை படித்து பெரிய அறிவாளி ஆகிட்டோம். பெரிய அறிவாளியான என்ன ஆகும்னா ஒரு இடத்துல நம்மளை நிற்க கூடாது. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்தை இல்லை அப்படின்னு நம்மளே நம்ப வச்சிடும். ஆனால் உண்மை என்னன்னா நம்மள மாதிரி மடையும் உலகத்தே இல்லை. அப்போ இந்த சித்தாந்தம் இருக்குது, இங்கே வேதாந்தம் இருக்குதுன்னு அதெல்லாம் தேடி படிக்க சொல்லும், பார்க்க சொல்லும். ஆனால் இது எதுலையுமே இல்லைப்பா. உன் மூச்சு உருவான இடம் எதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. உனக்குள்ள நாதம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த நாதம் ஒழிக்கலைன்னா உன் உயிரே உனக்குள்ள தங்காது. அந்த நாதம் எங்கேருந்து உதிக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. உனக்குள்ள உன் உயிர் ஜோதியா பிரகாசமா ஒழிச்சுன்னுக்குது. அந்த ஜோதி எங்கேருந்து ஒதிக்குதுன்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. இதை எதையுமே சொல்ல தெரியாம, இதை எதையுமே உணர முடியாம நீ வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் படிச்சு கேட்டு பயன் என்ன? அதான் சொல்ல வர. புரியுதா? அப்ப நாம எதை பண்ணணும்? மூச்சு ஓடுதுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிக்கிறோம். பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி இப்ப மூச்சை கவனிக்கதா? மூச்சு எப்படி ஓடுதுன்னு தெரியல சாமி. ஏன்பா இவ்வளவு நாள் ஒண்ணு அதுதான்ப்பா வாழ வச்சுது. நான் நம்பல. என்கிட்ட இருக்கிற பணம் என்ன நம்ம வாழ வச்சதுன்னு நினைச்சிட்டேன். என் பொண்டாடி என்னை காப்பாத்தினுக்கிறான்னு நினைச்சேன். நான் சேர்த்து வச்ச செல்வம் என்னை காப்பாத்தின்னு நினைச்சேன். ஆனா பாடம் வாங்கும் போதுதான் சொன்னாங்க மூச்சை கவனிப்பா அப்படின்றாங்க. ஏன்பா கவனிக்கணும்? அதுதான்டா உன்னை காப்பாத்தினுக்குது. இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லையே. அப்ப உலகன்ற மாயை எது உன்னை காப்பாத்தினுக்குதோ அந்த பொருளை மறைச்சிட்டு, எது உன்னை கெடுத்துனுக்குதோ அந்த பொருளை முன்னணிக்க வைக்குது. அப்ப இந்த பாடம் தான் கண்ணாடியில படிந்த தூசு மாதிரி இந்த மாயையெல்லாம் விலக்கி நீ யாருன்னு காட்டுது. உன் மூச்சு உனக்குள்ள யாருன்னு காட்டுது. இந்த பாடம் பண்ண உன் மனக்கண்ணாடி சுத்தமாகினே இருக்கும். அந்த சுத்தமான கண்ணாடியில தான் இறைவனோட பிம்பம் உனக்கு தெரிய வரும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இப்பதான் மூச்சை பத்தி கவனிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனா என்ன சொல்ல வர்றாரு அவரு? இந்த மூச்சு எங்கெங்கோ உருவாகுதுப்பா. ஒரு பொருள் எங்கேயோ ஒரு பொருள் உருவாகணும்ல, அந்த இடத்த நீ கவனிச்சியான்னு கேட்குறாரு. கவனிச்சுமா? இப்போதான் ஓடுதா இல்லையான்னு இங்கே கை வச்சு தெரிஞ்ச தான் தெரியுது. ஹார்ட் பீட்டெல்லாம் இப்போ தான் சாமி தெரியுது அப்படின்னா புரியுதுங்களா? ஆனால் பாடம்ன்றது என்னன்னா மூச்சை ஓட்டணும், மூச்சையே ஓடிக்கணும் இல்லை. அதுக்கும் பிறந்த இடம் ஒன்று இருக்குது, அதுக்கும் முடிவு உடைய இடம் இருக்குது, நாதம் தொடங்குற இடம் ஒன்று இருக்குது.
அந்த நாதம் முடிகிற இடம்னு ஒன்று இருக்குது. நாதம் தொடங்கின இடத்துல உயிர் நின்று விளையாடும். நாதம் ஒடுங்கக்கூடிய இடத்துல உன் மனமும் உயிரும் ஒடுங்கி உன் ஆன்மா மட்டுமே நிலைக்கும். அந்த இடத்த நீ பார்த்தியான்னு கேட்குற. பார்ப்போமா? பார்ப்போம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும்.